நம்ம இதுல ஒரு மிகவும் பெரிய பரபரப்பை ஏற்றிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். சீனாவோட ஸ்பேஸ்ஷிப் யுவாங் வாங் 6 இந்தியாவோட பெருங்கடல்ல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நேவி எல்லாம் உடனே அலர்ட் ஆயிருக்கு. கப்பல் எதுக்கு வந்துச்சு, இந்தியாவுக்கு ஆபத்தா, இந்த கப்பலுக்கும் இலங்கைக்கும் என்ன சம்மந்தம், எல்லாத்தையும் விவரமா பார்ப்போம் வாங்க. வாங் வாங் 6 இது வந்து ஒரு சாதாரண சரக்கு கப்பல் இல்ல. சீனாவோட ஸ்பேஸ் ட்ராக்கிங் ஷிப், அதாவது இல்லை பெரிய பெரிய ஆண்டனா ரேடர்லாம் இருக்கு. இந்த வேலை சேட்டலைட்டை ட்ராக் பண்ணுறது, பாலிஸ்டிக் மிசைல்ஸ் டெஸ்ட் நடந்து அதை கண்காணிக்கிறது, ராக்கெட் லான்ச் ஆகுனா அதை பாதையை பதிவு செய்யறது. எல்லாம் சொல்லணும்னா வானத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இந்த கப்பலால் பார்க்க முடியும், கேட்க முடியும், உணர முடியும். அதுக்காகத்தான் இதுக்கு பேர் ஸ்பை ஷிப்னு வச்சிருக்காங்க. மெரின் டிராஃபிக் இந்த வெப்சைட் மூலமா இந்த கப்பல் இந்திய பெருங்கடல்ல இருக்கின்ற விஷயம் உறுதி செய்யப்பட்டிருச்சு. இந்தியா ஏன் பயப்படும்னா, இந்தியாவுக்கு மிசைல் டெஸ்ட் ஒடிசால இருக்க அப்துல் கலாம் ஐலாண்ட்ல தான் இந்த எல்லா டெஸ்ட்டும் நடக்குது. இப்போ இந்த சைனாவோட ஸ்பேஸ்ஷிப் இந்திய பெருங்கடல் நின்னா நம்மளோட மிசைல் டெஸ்டோட முழு டேட்டாவையும் அவங்க எடுத்துருவாங்க. மிசைல் எவ்வளவு தூரம் போகுது, என்ன டெக்னாலஜி பயன்படுத்துறாங்க, என்ன மாதிரி முறையில கையாளுறாங்கன்னு முழு டேட்டாவையும் அவங்களுக்கு இலகுவா எடுக்க முடியும் இந்த ஸ்பேஸ்ஷிப் இந்தியா பெருங்கடல்ல இந்த சைனாவோட ஸ்பேஸ்ஷிப் நிக்கிறதால. இந்திய நாட்டோட பாதுகாப்புக்கு ஒரு பெரும் ஆபத்து. அதனாலதான் இந்திய நேவி சொல்லுது, வி ஆர் கீப்பிங் க்ளோஸ் வாட்ச். நாங்கள் எந்த 24 மணி நேரமும் இந்த சைனாவோட ஸ்பேஸ்ஷிப்பை நாங்கள் கண்காணிச்சுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், இதனால இலங்கைக்கு என்ன சம்பந்தம்? ஞாபகம் இருச்சா, 2022ஆம் ஆண்டு ஹம்பாந்தோட்ட துறைமுகத்தில் யுவாங் வாங்கோட 5 என்ற சைனாவோட ஸ்பேஸ்ஷிப் வந்தது. அப்போ அது இந்தியா கடுமை ஏற்றுது. ஏன்னா சைனா வந்து ஹம்பாந்தோட துறைமுகத்தை 99 வருஷத்துக்கு லீஸ் எடுத்துட்டு அடிக்கடி ஆராய்ச்சி கப்பல்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேஸ்ஷிப்பை அடிக்கடி நம்ம பக்கத்துல அனுப்பிக்கிட்டே இருந்துச்சு. அரசாங்கம் சொல்லுது, நாங்க யாருக்கும் எதிரி இல்லை, எல்லாரும் நண்பர்கள்னு சொல்லிடுச்சு. ஆனா இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய தலைவலி. ஏன்னா இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கிற தூரம் கொஞ்சம் 30 கிலோமீட்டர் தான். என்ன நடக்கும், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை அதிகமாகும். ஏற்கனவே லடாக் போர்டர்ல வந்து பிரச்சனைக்கு இப்ப கடல்லையும் இறங்கி பிரச்சனை வருது. ரெண்டாவது விஷயம், இலங்கை வந்து ஒரு டிப்ளோமேட்டிக் சிக்கல்ல மாட்டும். இந்தியா சொல்லும் அந்த கப்பலை உள்ள விடாதீங்கன்னு சொல்லும், மறுபக்கம் சீனா சொல்லும் நாங்கள் ஒரு உதவி தந்தோம்னு சொல்லும். இந்த டைம்ல தான் ஸ்ரீலங்கா ஒரு தீர்க்கமான ஒரு சரியான முடிவெடுக்க யோசனை பண்ணணும். அதாவது இந்தியன் ஓஷன்ல ஆயுத போட்டி அதிகமாறிச்சு. சைனா இப்படி கப்பல் அனுப்பிட்டு இருந்தா இந்தியா வந்து நேவியை பலப்படுத்தும். இல்ல அமெரிக்கா ஜப்பான் எல்லாம் உள்ள வந்தா அமைதியே இல்லாம போயிடும். இந்த யுவாங் வாங் 6 இந்த கப்பல் ஒரு சாதாரண வந்து போற கப்பல்ன்ற விஷயம் இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் பாதுகாப்பு பிரச்சனை ஒன்று இருந்துச்சு. இந்தியா தன் நாட்டை பாதுகாக்க சகல விதமான முயற்சிகளும் எடுக்கும். அதே மாதிரி இலங்கையும் தன் நாட்டை பாதுகாக்க முயற்சி எடுக்கும். இருக்கிறேன், இப்போ இலங்கை என்ன பண்ணணும், இந்த சைனாவோட கப்பலை என்ன பண்ணணும், எடுக்கணுமா வானமானு கமெண்ட்ல பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கும் பிரயோசனமா இருந்தால் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நியூஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வந்து கிடைச்சிட்டே இருக்கும்.